அன்புள்ள நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். புனிதமான துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களிலே நாம் இருக்கிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்களிலே இஸ்லாத்தின் 50 கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்காவை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பை நாடினானோ அவர்கள் பெரும்பாலும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்று விட்டார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் இப்பொழுது மக்காவிலே குழுமி இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக கண்டு கொண்டிருக்கிறோம். வருடா வருடம் நடக்கின்ற இந்த உன்னதமான கடமை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையோடு, மறுமை வாழ்க்கையோடு, அவர்களுடைய பண்பாட்டோடு, வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கிரியையாக இருக்கிறது. இந்த வகையிலே இந்த மிகப்பெரிய கடமை சம்பந்தமாக இந்த கடமையை நாங்கள் எவ்வாறு நோக்குவது, இது சார்ந்த சில விஷயங்களை எவ்வாறு விளங்குவது என்பது சம்பந்தமாக நேர்களாகி உங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இன்றைய தினம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வகையிலே இது சம்பந்தமாக எங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஷேக் முஹம்மத் ஃபகீஹுத்தீன் நலீமி அவர்கள் எங்களுடைய கலையகத்திலே தயாராக இருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு நிர்வாகியாக என்று பல்வேறு பரிமாணங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவரை இந்த வேளையிலே உங்கள் சார்பாகவும், எங்களுடைய ஊடகம் சார்பாகவும், நியூஸ் நவ் சார்பாகவும் மிக அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் சொன்னதைப் போல இந்த 5வது கடமை எங்களுடைய மார்க்கத்திலே கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு என்று 5 கடமைகள் அர்கானுல் இஸ்லாம் என்ற அடிப்படையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த 5 கடமைகளும் வெறுமனே சடங்குகளாக எங்களுக்கு இஸ்லாத்திலே தரப்படவில்லை, அல்லது எங்களை நாங்களே வருத்தி கொள்வதற்காகவோ சிரமப்படுத்துவதற்காகவோ அல்லாஹு தஆலா இந்த கடமைகளை தரவில்லை. மாறாக இவற்றை நிறைவேற்றுவதனூடாக உன்னதமான ஒரு நிலைக்கு மனிதன் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய உன்னதமான அடியானாக மாற வேண்டும், மனித பண்புகளை முழுமையாக தன்னிலே வளர்த்து கொள்கின்ற ஒருவனாக மாற வேண்டும் என்ற இவ்வாறான பல்வேறு பின்னணிகளை கொண்ட அல்லது அடிப்படை நோக்கங்களை கொண்டவைகளாகத்தான் இந்த அனைத்து கடமைகளும் காணப்படுகின்றன. இந்த வகையிலே ஷேக் அவர்களே முதலாக இந்த 5வது கடமை எந்த அளவு தூரம் சிறப்பானது, அது பற்றி குர்ஆனும் ஹதீஸும் எந்த அளவு தூரம் இதனை பற்றி பேசியிருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக முதலாவது சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 50 கடமைகள் என்ற அந்த விடயங்களிலே அல்லாஹு தஆலா மனிதனை ஒழுங்கான ஒரு கட்டமைப்பில் வாழ்வதற்காக வேண்டி அவனுடைய ஈமானோடு மரணம் வரை அவன் இந்த உலகத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக வேண்டி 5 தூண்களை தந்திருக்கின்றான். அந்த 5 தூண்களிலே 5வதாக வரக்கூடிய கடமை தான் ஹஜ் கடமை. அதனை அல் குர்ஆனே தெளிவாக சொல்லுகின்றது. சக்தி உள்ளவர்களுக்கு, வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அது நிறைவேற்றுவது ஒரு முறை கடமையாகும் என்ற சிந்தனையை இஸ்லாம் தருகின்றது. ஹஜ் கடமையை மிகவும் அழகான முறையிலே சிறப்பாக அல் குர்ஆனும் சுன்னாவும் காட்டித்தந்த வழிமுறையில் நிறைவேற்றுகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனைப் போல் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே ஹஜ் வணக்கம் என்பது அவனுடைய முன்னைய அனைத்து பாவங்களையும் இல்லாமலாக்கி அழித்துவிட்டு பாவ மன்னிப்பு மீட்சியோடு அவன் வருகின்றான். ஒரு குழந்தை போன்று மாறுவதென்றால் எந்த பாவமில்லாத புதிய ஒரு பக்கத்தோடு அவன் மீண்டு வருகின்றான் என்ற சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக
ஹஜ்ஜுடைய சிறப்பாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். உண்மையிலே எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு கடமைகள் சம்பந்தமாகவும் உள்ள சிறப்புகள் குர்ஆனில் ஹதீஸில் ஏராளம் இருக்கின்றன. ஆனாலும் இது போன்ற ஒரு குறுகிய உரையாடலிலே அவற்றை விலாவாரியாக சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஷேக் சொன்னதைப் போல ஒரு முஸ்லிமுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு சிறந்த வழியாக இந்த ஹஜ்ஜு கடமையை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற விஷயத்தை தான் இப்பொழுது ஷேக் அவர்கள் சொன்னார்கள். ஷேக் அவர்களே, ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் நோக்கம் இருக்கிறது. அவற்றை அல்லாஹ் சும்மா வீணாக தரவில்லை என்று. அதை நாங்கள் மக்காசிதிய பார்வையில் தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய அர்த்தம். அப்படி என்றால் ஹஜ்ஜுக்கு இருக்கின்ற பொதுவான காசிது அல்லது நோக்கங்கள் எவ்வாறு இருக்கலாம் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹஜ் கடமை சம்பந்தமாக அதன் பிரதான இலக்குகள் என்ன, ஏன் ஹஜ் கடமையை முஸ்லீம் சமூகத்தின் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்குகின்ற பொழுது அல் குர்ஆன் அந்த ஹஜ்ஜை பற்றி பேசுகின்ற, அந்த ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுத்திருக்கின்ற விதமும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் சிறப்புகளும் பயன்பாடுகளும் நலன்கள் சம்பந்தமாக பேசியிருக்கின்ற விடயத்தையும் அவதானிக்கின்ற பொழுது அநேகமான மக்காசிதி அறிஞர்கள் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக அது ஒரு சர்வதேச மாநாடு என்ற கருத்தை குறிப்பிடுவார்கள். அதாவது உலகெங்கிலுமுள்ள முஸ்லீம் சமூகம், முஸ்லீம் உம்மத் ஒரே தினத்தில் ஒரே காலப்பகுதியில் காபத்துல்லாவை நோக்கி அந்த பிராந்தியத்திலே சொல்லப்பட்ட ஹஜ்ஜுடைய கிரியைகளிலே ஒன்றாக ஒன்றிணைந்து ஒன்று கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை அது கொண்டிருக்கின்றது. இது வேறு எந்த ஒரு நிலைமையிலும் காண முடியாத ஒன்று. பொதுவாக இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளிலே கூட்டாக இணைந்து செயல்படுவது இருக்கின்றது. ஐங்கால தொழுகை எடுத்துக்கொண்டாலும் ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது, வெள்ளிக்கிழமையிலே ஜும்மா தொழுகையை நோக்குகின்ற பொழுது, பெருநாள் தினங்களிலே அந்த பெருநாள் தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது ஒன்று கூடல் இருக்கின்றது. இஸ்லாம் அதனை வரவேற்றிருக்கின்றது, அதனை ஒரு நோக்கமாகவும் வைத்திருக்கின்றது. ஹஜ்ஜில் ஒரு பிரதான நோக்கமாக அது அமைகின்றது. ஏனென்றால் மொத்த அந்த முஸ்லீம் உம்மத்தும் ஒன்று திரளக்கூடிய ஒரு விடயம் ஒரு சக்தியாகவும் முஸ்லீம்களுடைய பலத்தையும் காட்டக்கூடிய ஒரு விடயமாக இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாகவும் அதனை தந்திருக்கின்றது. அடுத்ததாக ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எவருமே யாருக்கும் பயந்தோ அல்லது அரசாங்கத்தின் வற்புறுத்தலாலோ அல்லது வேறு காரணங்களாலோ வருவதில்லை. உண்மையிலேயே அவர்கள் தக்வாவின் காரணமாக, இறையச்சத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களை அழைத்திருக்கின்றான், நாங்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தோரணையில் தான் வருகின்றார்கள். இப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சுயமாக அவர்கள் விரும்பி அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்துக்காக இறைவனுக்கு அடிபணிந்து ஹஜ்ஜிக்கு வருகின்ற பொழுது கூட்டாக ஒன்றிணையக்கூடிய ஒரு பாக்கியம் வருகின்றது. அதன் ஊடாக பல்வேறு கிளை நோக்கங்கள் வருகின்றன. அதில் சமத்துவம், ஒற்றுமை போன்ற பல்வேறு காரணங்கள் அவற்றை நாங்கள் தனியாகவும் பார்க்கலாம். ஆனால் மிக பொதுவான ஒரு நோக்கம் என்று வருகின்ற பொழுது இந்த ஒன்றிணைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சர்வதேச அளவில் நாங்கள் தொழுகை என்று வருகின்ற பொழுது பிரதேச அளவில் நடக்கும். ஜும்மா என்று வருகின்ற பொழுது அது ஒரு ஏரியா அமைப்பில் நடக்கும். ஆனால் ஹஜ் என்பது சர்வதேச அமைப்பில் ஒன்றிணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். மிகப்பெரிய முஸ்லீம்களுடைய ஐக்கியத்தையும் சக்தியையும் பலத்தையும் வெளிக்காட்டக்கூடிய ஒன்று. இது பிரதான நோக்கங்கள் ஒன்று. இன்னொரு நோக்கமாக அறிஞர்கள் குறிப்பிடுவது, நாங்கள் அவற்றையும் மிக உன்னதமாக பார்க்கின்ற பொழுது முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு சமூகம் ஆன்மீக ரீதியாக பயிற்சிகளை பெற்று அழகான முறையிலே மன தூய்மையோடு வாழ்வதற்கும் இறைவனுடைய தொடர்பை பெறுவதற்குமான ஒரு பயிற்சி பாசறையாக ஹஜ் அமைந்திருக்கின்றது. இதனால் தான் சில அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், தொழுகை என்பது தினசரி அவனோட உள்ளத்துக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய, வலுவூட்டக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. ஜும்மா தொழுகை வாரத்துக்கு ஒரு முறை அவனுக்கு தேவைப்படுகின்றது. அதே போன்று நோன்பு வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹு தாலா எங்களுடைய உள்ளங்களுக்கு பலத்தையும் சக்தியையும் சார்ஜ் பண்ணக்கூடிய அமைப்பிலே தந்திருக்கின்றார். அதே மாதிரி ஹஜ் கடமை என்பது ஒரு மனிதன் உள்ளத்திலே அதன் நோக்கங்களை, அதன் இலக்குகளை புரிந்து அதன் கிரியைகளின் அந்த தாத்பரியங்கள் எல்லாவற்றையும் புரிந்து நடக்கின்ற பொழுது, அதை நிறைவேற்றுகின்ற பொழுது அவனுக்கு ஆயுளிலே அந்த ஹஜ் போதும். அதனால்தான் ஆயுள் காலத்திலே ஹஜ் ஒரு முறை
கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக பெரும் சக்தி ஒன்றையும் ஒரு அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் தொடர்ந்து ஆன்மீக துறையிலே தக்க வைத்துக் கொள்வதற்கான சக்தியையும் தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஹஜ்ஜுக்குள்ளே இருக்கின்றது. அதனால்தான் இமாம்கள், அறிஞர்கள், மகாசிதிய சிந்தனையை பேசக்கூடிய அறிஞர்கள் அனைவரும் ஹஜ்ஜுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்றாக அதனை ஆன்மீக ரீதியான பயிற்றுவித்தலையும் பயிற்சியும் பெறுவதற்கான ஒரு களம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதே போன்று இன்னும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அது உலக அதே நேரத்தில் மறுமைக்கான இலக்கை கொண்ட பல பயன்களை உடையதாக ஹஜ் இருக்கின்றது. உண்மையிலேயே லியஷது மனாஃபியா லஹும் என்ற அல் குர்ஆன் ஹஜ்ஜுக்கான இலக்குகளை குறிப்பிடுகின்ற பொழுது பல பயன்களை அவன் பெற வேண்டும் என்பதற்காக, அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று குறிப்பிடுகின்றது. எனவே அந்த இடத்திலே பயன்கள் என்று வருகின்ற பொழுது அது உலக ரீதியான பயன்களாக இருக்கலாம், அல்லது மறுமை வாழ்வுக்கான நலன்களாக இருக்கலாம். எல்லா வகையான நோக்கங்களையும் பெறுவதும் ஒரு முக்கியமான இலக்கு. அந்த வகையில் பொருளாதார நலன்கள், அதே போன்று பௌதிக ரீதியான நலன்கள் என்றெல்லாம் ஹஜ்ஜி ஊடாக கிடைக்கப்பெறக்கூடிய முக்கியமான இலக்காக அறிஞர்கள் சுட்டி காட்டுவார்கள். அந்த வகையில் சர்வதேச ரீதியான ஒரு வியாபார ஒழுங்கமைப்பு, வியாபாரத்தின் அந்த தீர்மானங்களை, இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் முஸ்லீம் உம்மத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதை பார்க்குகின்றார்கள். அதே போன்று அதைவிட முக்கியமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இஸ்லாம் அமைதியை விரும்புகின்றது என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் அதில் அந்த நோக்கத்திலே இருக்கின்றது. காரணம், ஹஜ் எங்களுக்கு தெரியும் அஷ்ஹுருல் ஹுரும் என்ற அந்த மாதத்தில் இருக்கின்றது. அதற்கு பிறகு ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாடுகளுக்கு திரும்பி செல்லுகின்ற மாதம் முஹர்ரம் மாதம். அது இஸ்லாத்தின் முதலாவது மாதம். அதுவும் போர்கள் தவிர்ந்திருக்கக்கூடிய, மோதல்களை தவிர்க்கக்கூடிய மாதமாக இருப்பதனால இந்த ஹஜ்ஜின் ஒரு நோக்கமாக இந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்கலாம். சமாதானத்தின் தூதாக அது இருக்கின்றது. அந்த சமாதானத்துக்கான அடிப்படைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய மாநாடு என்ற வகையில் எல்லோரும் வரக்கூடிய ஒரு நிலைமை என்ற வகையில் முழு உலகத்துக்கும் இஸ்லாம் ரஹ்மத், அருள், அது சாந்தி என்ற அந்த செய்தியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இலக்கொண்டும் அதிலே இருப்பதாக எங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக. இது இவ்வாறு சுருக்கமாக சில பொதுவான நோக்கங்களை ஹஜ்ஜின் நோக்கங்களாக எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். ஆமாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல இந்த உன்னதமான நோக்கங்களை நாங்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுடைய அர்த்தம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ், அதாவது ஹஜ் செய்கின்ற ஒருவர் அவர் எந்த விதமான பாவங்களையும் ஈடுபடாமல் ஹஜ்ஜை முறிக்கின்ற எந்த காரியங்களையும் செய்யாமல் இருந்தால் ரஜா கயோமி வல்தத்துஹும் என்ற ஷேக் சொன்ன அந்த ஹதீஸ், அதாவது தன்னுடைய தாய் அன்று அவருடைய பெற்றெடுத்ததை போன்ற நிலையிலே ஹஜ்ஜை முடித்து கொண்டு திரும்புவார்னு ஹதீஸ் அதுதான் சொல்வதாக நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த உன்னதமான நோக்கங்களை மக்கள் சரியாக புரிந்து கொள்வார்களாக இருந்தால் அங்கே கிடைக்கின்ற அந்த ஆன்மீக பயிற்சி எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்கும். உலகளாவிய மட்டத்திலே அந்த மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இன்று போகுவத ரீதியாக நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அரசியல் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அதே போல் பல்வேறு சித்தாந்தங்கள் ரீதியாகவும் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை ஒன்றுபடுத்த முடியாதவாறு, நாங்கள் சேர்ந்து கொள்ள முடியாதவாறு பல்வேறு வகையான பிளவுகளும் பல்வேறு விதமான சவால்களும் அமைந்திருக்கின்ற ஒரு நெருக்கடிமிக்க ஒரு காலகட்டத்திலே வாழுகிறோம். ஆகவே இந்த மார்க்க கடமைகளிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உன்னதமான நோக்கங்களை, மக்காசிதிய விளக்கங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதனூடாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் சிறந்த உச்ச பலனை பெற முடியும் என்பது இந்த கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் சொல்ல வருகின்ற ஒரு முக்கியமான விஷயம். ஷேக் அவர்களே, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட செல்வதாக இருந்தால், அதாவது இந்த ஹஜ்ஜு கடமையை பற்றி கொஞ்சம் டீப்பாக நாங்கள் ஆழமாக நாங்கள் யோசிக்கின்ற பொழுதில் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் துல் ஹஜ்ஜுடைய 8வது நாள் ஹஜ்ஜி ஆரம்பிக்கிறோம். துல் ஹுலைஃபாவோ அல்லது வேறு ஏதோ ஒரு மீக்காத்து இருந்து ஹஜ்ஜி ஆரம்பிக்கிறோம். அப்படியே தொடராக 5 நாட்கள் நாங்கள் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா என்று பல விஷயங்களில் ஈடுபடுகிறோம். இந்த தவாப் செய்கிறோம். இந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இருக்கின்ற மக்காஸ்துகளை பற்றி எங்களோட வாழ்க்கையோடு தொடர்படுத்தினதாக கொஞ்சம் சொன்னால் பொருத்தமாக நினைக்கின்றேன். உண்மையிலேயே ஹஜ்ஜுடைய கிரியைகளில் ஒவ்வொரு விடயங்களுக்கு பின்னாலேயும்
அல்லாஹு தாலா அதன் ரகசியங்களை எங்களுக்கு புரிந்து செயல்படக்கூடிய அமைப்பில் தான் வைத்திருக்கின்றார். எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய அந்த அனைத்து வணக்க வழிபாடுகளும் கிரியைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட குடும்பத்தோடு தொடர்புடையது. அந்த வகையில் அது தவாப் செய்வதாக இருக்கலாம், அல்லது சாய் செய்யக்கூடிய சஃபா மர்வா என்ற அந்த மலைக்கிடையில் தொங்கோட்டமாக இருக்கலாம், அல்லது அரபாவில் தரிக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் கூட அத்தனை அந்த கிரியைகளுக்கு பின்னாலும் இலக்குகள் இருக்கின்றன, நோக்கங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே அந்த நோக்கங்களுக்காகத்தான் அவைகள் நிறைவேற்றப்படவும் வேண்டும். சாதாரணமாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற தொழுகையை அதற்குரிய மிக பிரதானமான நோக்கு இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான தீமைகளிலிருந்து தடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அது ஒரு உயிரோட்டமுள்ள தொழுகை அல்ல என்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்கு நாங்கள் போனால் சஃபா மர்வா என்று சொல்லுகின்ற பொழுது 7 முறை நாங்கள் அதில் தொங்கோட்டம் ஓடுகின்றோம். அதற்கு பிறகு அடுத்த கிரியைகளை நாங்கள் செய்கின்றோம். ஏன் இத்தகைய ஒரு நிலை? ஹாஜரா அம்மையார் அவர்கள் அதிலே தொங்கோட்ட மூடியதுக்கான நோக்கம் என்ன? அதனை நாங்கள் அந்த வரலாற்றை படிக்க வேண்டும். அதனூடாக சாய்வுக்குரிய இலக்குகளை கண்டுகொள்ளலாம். உண்மையிலேயே ஹாஜரா அம்மையார் அவர்கள், ஹாஜரா ரலியல்லாஹு அவர்கள், அவங்களுடைய குழந்தை பசியிலே அழுகின்றது, அவர்களுக்கு நீர் இல்லை, பால் இல்லை. இந்த நேரத்தில் யாருமற்ற அந்த பாலைவனத்திலே நிச்சயமாக யாருமில்லை என்று தெரிந்திருந்தாலும் கூட, சுற்றி வர மனித சஞ்சாரமே இல்லை என்றிருந்தாலும் கூட, அவர்கள் அந்த மலைக்கு மேல், மர்வா என்ற மலைக்கு மேலே, சஃபா என்ற மலைக்கு மேலே இடையிலே ஓடி ஓடி பக்கத்தில் யாராவது செல்கின்றார்களா, உதவி செய்வதற்கு இருக்கின்றார்களா என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்கள். அந்த முயற்சியும் தேடலும் தான் சாயுடைய பிரதானமான இலக்காக அமைகின்றது. இப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த தேடல், அந்த உழைப்புக்கு பிறகு ஜம்சம் என்ற பாக்கியம் நிறைந்த மறுமை நாள் வரை பரக்கத்து தரக்கூடிய அந்த நீரை கொடுத்தானோ, அதே போன்று ஒவ்வொரு ஹாஜியுடைய உள்ளத்திலும் வரக்கூடிய, அதே போன்று ஹஜ்ஜிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் வரக்கூடிய விடயம் என்னென்றால், எந்த ஒரு விஷயத்துக்கும் உழைப்பு இருக்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடலோடு தான் பிரார்த்தனை வர வேண்டும், அல்லாஹ்விடம் நாங்கள் யாசிக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹு தாலா ஜம்சமை தருவான் என்ற அந்த முக்கியமான படிப்பினை அதற்கு பின்னால் இருக்கின்றது. எனவே சாய் என்பது தேடலுக்கான ஒரு குறியீடு, சாய் என்பது உழைத்தல் என்பதற்கான ஒரு குறியீடு. நாங்கள் அல்லாஹ் காப்பாற்றுவான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் நாங்கள் இங்கு கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றோம், எனவே எங்களுக்குரிய ஆகாரத்தை அவன் தருவான் என்று சும்மா இருக்கவில்லை. அப்படியான பிழையான தவக்குள் வைக்கவில்லை. உழைத்தார்கள், முயற்சித்தார்கள், தேடினார்கள். கடுமையாக 7 தடவை சுற்றி அந்த மலைக்கிடையிலே அவர்கள் ஏதாவது ஒரு வழி இருக்குதா என்று பார்த்தார்கள். அந்த உழைப்புக்கு பிறகு அல்லாஹு தஆலா வெகுமதியை கொடுத்தான். அந்த வகையில் சாய் என்பது மிக முக்கியமாக மனித வாழ்க்கையில் எங்களுடைய நடைமுறை வாரில் தேடல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக வர வேண்டும். அதற்குத்தான் சாய் என்ற அந்த குறியீடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு கிரியைக்கு பின்னாலேயும் பார்க்க முடியும். சைத்தானுக்கு கல்லடித்தல் என்று பார்க்குகின்ற பொழுது அது ஏன் நடைபெறுகின்றது? அதற்கு பின்னால் சம்பவங்கள் இருக்கின்றன. சைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக கண்ட கனவுக்கு பின்பு அந்த கனவை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக முற்படுகின்ற நேரத்திலே சைத்தான் உனக்கு உள்ளது ஒரே ஒரு மகன், அந்த மகனையும் கொலை செய்துவிடப் போகின்றாயா என்று அந்த விடயத்தை தடுப்பதற்காக சைத்தான் முயற்சித்தான். ஒவ்வொரு தடவையும் முயற்சித்தார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். அதுதான் அந்த 3 கல்லறியும் இடங்களாக இன்று நாங்கள் அடையாளமாக இருக்கின்றோம். அதனுடைய நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சைத்தானியத்துக்கு எதிராக போராட வேண்டும். அவனுடைய தீய அந்த உணர்வுகளுக்கு எதிரான ஒரு உளப்போராட்டம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவனுடைய வாழ்க்கையிலே இந்த தீமைகளுக்கு எதிராக, சைத்தானியத்தான் அந்த விடயங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை சைத்தானுக்கு கல்லடித்தல் என்ற அந்த நிகழ்விலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அது ஒரு குறியீடே தவிர எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உளப்போராட்டம் இருக்க வேண்டும், தீமைக்கு எதிரான அந்த போராட்டம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற செய்தியை ஹஜ் கடமையில் இருக்கக்கூடிய அந்த கல்லெறிதல் அந்த நிகழ்வு எங்களுக்கு
மிகவும் பெரிய ஒரு படிப்பினை தருகின்றது. இப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்குகின்ற பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தாத்பரியங்கள் தான் மிக முக்கியமான விடயங்கள். அதுதான் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடிய விடயங்கள். அதனால் தான் அறிஞர்கள் சொன்னார்கள், ஒரு முறை ஹஜ் செய்தால் வாழ்நாளிலே அவனுடைய உள்ளத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த தகுதி அந்த வணக்கத்துக்கு இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். நாங்கள் எஹ்ராம் கட்டுகின்றோம். இருக்கின்ற ஆடைகள் அனைத்தையும் களைந்துவிட்டு இரண்டு வெள்ளை துணிகளை அணிந்து கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய முழு கடமைகளையும் நாங்கள் செய்கின்றோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே வரக்கூடிய அவன் நீயத்து வைத்து அந்த எஹ்ராமை கட்டுகின்ற பொழுது தன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் அவிழ்த்து விடுகின்றான், இல்லாமல் ஆக்குகின்றான். அந்த இடத்திலே முதலாவது வரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், அவனுக்கு மறுமை நாள் ஞாபகம் வருகின்றது, கபருடைய வாழ்க்கை ஞாபகம் வருகின்றது. தினமும் அவன் மரணிக்கின்ற மனிதர்களை பார்க்கின்றான். அடக்கம் செய்கின்ற பொழுது வெள்ளை துணியோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதை காணுகின்றான். அப்படியான ஒரு காட்சி அவனுக்கு வருகின்றது. நான் நாளைக்கு இந்த என்னுடைய கபருடைய வாழ்வுக்காகத்தான் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு அவனுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று ஒரு சமத்துவம் என்ற அந்த கொள்கையை புரிந்து கொள்கின்றான். அரசனாக இருக்கலாம், குடிமக்களாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், தாழ்ந்தவனாக இருக்கலாம், அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், அனைவரும் தங்களுடைய அந்த கொண்டு வந்த ஆடைகள் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு இந்த வெறும் துணியோடு மாத்திரம் இருப்பது என்பது எல்லோரும் சமன், அல்லாஹ்வுக்கு முன்னால் அடியார்கள் என்ற விடயம், மனிதர்களுக்கிடையில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை தக்குவாவை தவிர என்ற அந்த பாடத்தை எங்களுக்கு, அந்த சமத்துவத்தை எங்களுக்கு தருகின்றது. ஆசைகள் எல்லாவற்றையும் அந்த ஆசைகளுக்கு பின்னால் அலைவதை விட்டும் அவனை காப்பாற்றுகின்ற மனோநிலையை தருகின்றது. இதை பிரதான நோக்கமாக அந்த எஹ்ராமுக்கு பின்னால் நாங்கள் காணுகின்றோம். இப்படி ஒவ்வொரு விடயமாக நாங்கள் அதனுடைய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும். அந்த இலக்குகளை நோக்கித்தான் அந்த அமல்களும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அதை நாங்கள் விரிவாக படிக்கின்ற பொழுது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அடிப்படை தேவையான அவனை ஆன்மீகம் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய இறை தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஹஜ்ஜை பொறுத்த மட்டிலே ஆன்மீகம் அந்த பயிற்சி மிக முக்கியமான காரணம், ஹஜ்ஜின் பொழுது பாவம் செய்யக்கூடாது, வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான். ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றான். அந்த வகையில் அடிப்படையான மானபங்கப்படுத்தக்கூடிய, அடுத்த மனிதர்களை புண்படுத்தக்கூடிய, அடுத்தது கெட்ட விடயங்கள் அப்படியான அனைத்தை விட்டும் அவன் தூரமாக வேண்டும். அவனுடைய நாவை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அவனுடைய உறுப்புகளால் யாருக்கும் எந்த ஒரு பாவமான அல்லது தீங்கான அல்லது நோவினை செய்யக்கூடிய எதுவும் ஏற்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த காலப்பகுதியில் வேட்டையாட முடியாது. இப்போ அப்படி என்றிருந்தால் ஒரு உயிரினங்களுக்கு எந்த ஒரு உயிரினத்துக்கு கூட அவன் தீங்கு செய்யக்கூடாது. இப்படியான பல்வேறு கட்டுக்கோப்புகள் உள்ள ஒரு வணக்கமாக அது இருக்கின்றது. இந்த நோக்கங்களை புரிந்து கொள்கின்ற பொழுது ஹஜ் நிச்சயமாக வாழ்க்கையிலே அவனுக்கு மிகப்பெரிய இறை நெருக்கத்துக்கான சக்தியாக அமையும். ஷேக் அவர்கள் சொன்னதை போல ஹஜ்ஜி கடமையிலே பொதிந்திருக்கின்ற இந்த ஆழமான தத்துவங்கள், இந்த தத்துவங்கள் தான் எங்களோட வாழ்க்கையில் இந்த கடமைகளை செய்கின்ற பொழுது எங்களோட கண் முன்னால் வர வேண்டும், சிந்தனையில் வர வேண்டும். அப்படி அல்லாது இந்த நவீன காலத்திலே ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்கின்ற போது இருக்கின்ற அந்த வசதிகள் அல்லது அங்கே இருக்கின்ற நவீன தொடர்பு சாதனங்களால் பெரிதாக காட்டப்படுகின்ற இன்னும் பல விஷயங்கள், இவைகள் எங்களை மாக்கிவிடக்கூடாது. மாறாக உண்மையாகவே அந்த நோக்கங்களை அடைந்து கொள்கின்ற பாக்கியம் பெற்றோர்கள் தான் இந்த ஹஜ்ஜி மூலமாக உண்மையான அடையவை அடைந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் என்று சொல்கிறான். அதாவது தொழுகையுடைய நோக்கத்தை சொல்கின்ற பொழுது, தொழுகை பாவமான மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கிறது என்று சொல்லிவிட்டு வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது மேலானது. அப்படி என்றால் ஆன்மீக பார்வை என்றது முக்கியமானது. இபாதத்துக்களுக்கு பின்னால் ஆன்மீகம் ரீதியான அந்த பயிற்சி தான் இங்கே முக்கியமானது. ஒருவர் தொழுவதன் மூலம் தன்னுடைய கெட்ட குணங்களை திருத்திக் கொள்வார் என்பது உண்மை. அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்த ஒரு அடியானாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக மாறுவார் என்பதனைத்தான் அந்த ஆயத்தின் மூலமாக சொல்வதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்றால் இந்த ஹஜ்ஜி கடமையிலும் கூட அவ்வாறான பல பயிற்சிகளை ஷேக் அவர்கள் சொன்னதை போல் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
நாங்கள் மீகாத்தில் இருந்து ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மீகாத்தில் இருந்து ஹஜ்ஜை முடிக்கின்ற வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதியிலே ஹலாலான பல விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம். வேட்டையாட முடியாது, அதே போல் மனைவியோடு சேர முடியாது, திருமண பேச்சில் ஈடுபட முடியாது. இது மாதிரி இப்படி எங்களோட அன்றாட ஆடைகளை உடுக்க முடியாது, நறுமணம் பூச முடியாது என்ற இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, நோம்பில் இருப்பதை போல பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் ஏன் செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்பாடு என்று ஒரே ஒரு காரணம் நீங்கள் சொன்ன அந்த ஆன்மீக ரீதியான அந்த பக்குவம் தான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு பணிவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்ற அந்த ஒரு நிதர்சன ஒரு அடையாளத்தை நாங்கள் எங்களோட அந்த ஹஜ்ஜிலே வெளிப்படுத்தி காட்டுகிறோம். எனவே இந்த கட்டுப்பாட்டை தான் ஒரு அல்லாஹ்வும் ரசூலும் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். எனவே அப்படியான பல நல்ல விஷயங்களை ஷேக் அவர்கள் இப்போ சொன்னார்கள். ஷேக் அவர்களே, இப்போ நாங்கள் ஹஜ்ஜுடைய இந்த சிறப்பான 10 நாள் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வுக்குமே விருப்பமான 10 நாட்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹி அஹப்பு இலல்லாஹி இல்லா அல் ஐயாமுல் அஷ்ர். இந்த 10 நாட்களை விட அல்லாஹ்வுக்கு சாலிஹான அமல் செய்வதற்கு விருப்பமான வேறு நாட்களே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இதனுடைய சிறப்பை சொல்லிக்கிறான். அப்படி என்றால் இந்த 10 நாளுடைய சிறப்போடு சம்பந்தப்படுத்தி இதில் தான் கடைசியாக 9ஆம் நாள் அரஃபா நோன்பு வருகிறது. இந்த அரஃபா நோன்பு என்று வருகின்ற பொழுது ஒரு சர்ச்சையும் வருகிறது. இவற்றையெல்லாம் துறப்படுத்தினதாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள் நிஷால். முதல் 10 நாளாகிய மிகவும் சிறப்புக்குரிய நாளே இருக்கின்றோம். இந்த நாளிலே சாலிஹான அமல் எதை செய்தாலும் அது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமானது, ஜிஹாதையும் விட மிக விருப்பமானது என்று அந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. உண்மையில் ஒருவர் ஜிஹாதுக்கு போய் தானும் அழிந்து தன்னுடைய பொருளை இழந்தால் அது மாத்திரம்தான் இந்த நாளையில் அதை மற்ற அமல்களை விட சிறப்பு பெற முடியும். எனவே பொதுவாக பார்த்தென்றால் ஜிஹாதை விட மிகச் சிறப்புக்குரிய அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் முடியுமான அளவு இறை நெருக்கத்தை பெறக்கூடிய அமல் இபாதத்துக்களிலே ஈடுபட வேண்டும். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜிக்ராக இருக்கலாம், இஸ்திக்ஃபாராக இருக்கலாம், குறிப்பாக இந்த காலத்துக்கே உரிய தக்பீர் சொல்லுவதாக இருக்கலாம். இது அனைத்தும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். இது போல முடியுமான குர்ஆன் ஓதுதல் போன்ற பல்வேறு அமல்களை செய்யலாம். துவாக்களில் ஈடுபடலாம், பிரார்த்தனைகளில் ஈடுபடலாம். மிக முக்கியமாக இந்த நாட்களில் தான் அரஃபாவுடைய நாள் வருகின்றது. ஆக கூடுதலாக நரக விடுதலை செய்யக்கூடிய நாள் அரஃபாவுடைய தினம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே வாவிலே யாரையெல்லாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். கட்டாயம் நாங்கள் இந்த காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர அனைவர்களையும் நினைத்து அவர்களுடைய துயரங்கள் நீங்குவதற்காக துவா கேட்க வேண்டும். குறிப்பாக காசா மக்கள் இன்று பெரியோரு கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கள் சார்பாக இருந்து அந்த பகுதியிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுதலை செய்வதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நாங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹு தாலாவிடம் அவர்களுக்கு உறுதியை கொடுக்குமாறும் அவர்களுடைய பாதங்களை அந்த போராட்டத்திலே நிலை பெறச் செய்யுமாறும். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற வகையில் ஷேக், நாங்கள் இலங்கையில் வாழுகிறோம், சிறுபான்மை சமூகமாக வாழுகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் 2 பெருநாட்கள் வருகின்றன. எங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான தினங்கள். எனவே இந்த தினம் எவ்வாறு இலங்கை சூழலுக்குள் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்தை நேர்களை சொல்லுங்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தென்றால், உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய நாட்களை நாங்கள் கழிக்குகின்ற பொழுது எங்களோடு இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அரவணைத்து கொண்டு ஒன்றிணைந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் மிகவும் பொருத்தமானதும் சந்தோஷமானதுமாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் பல்லின சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய அக்கம் பக்கத்திலே பல்வேறு இன மதங்களை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், அல்லது நாங்கள் வாழுகின்ற காரியாலயங்களே பல்வேறு இன மத சேர்ந்த சகோதரர்கள் இருப்பார்கள். எனவே எங்களுடைய பெருநாள் தினங்கள், மகிழ்ச்சிக்குரிய இந்த தினங்களிலே நாங்கள் அவர்களோடு இணைந்து அவர்களை எங்களுடைய அந்த
நல்ல கிரியைகளில் பெருநாள் விடயங்களிலே அவர்களை வரவழைத்து அவர்களுக்கும் உபசாரம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்று எங்களிடம் உருவாக வேண்டும். அது எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய மதத்தை, மார்க்கத்தை பற்றிய அழகான, எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான விடயங்களை அவர்களுக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதனை நாங்கள் கௌரவ உபசாரமாக கருதி அவர்களுக்கு செய்ய வேண்டும். அது பொதுவாக எல்லா காலங்களிலும் மாற்று மத சகோதரர்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் அறிஞர்கள் வழிகாட்டியும் இருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் இந்த பெருநாள் தினங்களிலும் எங்களோடு இருக்கக்கூடிய, எங்களை அண்டி இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் ஒன்றிணைத்து அவர்களோடு சேர்ந்து இந்த பெருநாள் தினங்களை நாங்கள் எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அது நல்லுறவை வளர்க்கும், எங்களுடைய சகோதரத்துவத்தை வளர்க்கும், எங்களுக்கு இடையிலான அந்த புரிந்துணர்வை மென்மேலும் அது கொண்டு வந்து தரும். நாங்கள் எங்களுடைய பெருநாள் தினங்களில் இருக்கக்கூடிய தாற்பயங்களை புரிந்து எல்லோரும் பசியாற வேண்டும் என்ற ஒரு நிகழ்வு பெருநாளில் இருக்கின்றது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதை அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த வகையிலே மிகவும் அழகான முறையில் சகவாழ்வை பேணி நல்லுறவு பேணி எங்களுடைய பெருநாட்களை நாங்கள் அமைத்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக சாந்தி சமாதானத்தின் ஒரு அடையாளமாகவும் எங்களுடைய பெருநாளை மாற்றிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆமாம், இவ்வளவு நேரமும் ஷேக் முஹம்மது ஃபகீஹுத்தீன் நலீமி அவர்கள் இங்கு வந்து மிக அழகான முறையிலே ஹஜ்ஜுடைய சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய பல நல்ல கருத்துக்களை இந்த வேளையிலே பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையிலே தன்னுடைய பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக தன்னுடைய அந்த பங்களிப்பை செய்தமைக்காக எங்களுடைய நியூஸ் நவ் ஊடகம் சார்பாக அதே போல் உங்களுடைய சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk